Hello friends, welcome to my channel Bhavani Art Studio. In this segment la nama paaka poradhu jewelry collection part 2. Part 1 already post பண்ணிருக்கேன். So அதோட link description la கொடுக்கறேங்க போய் பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போறது handmade jewelry collection தான். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க என்னோட சேனலை subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell ஆல் போட்டுக்கோங்க. இப்படி பண்றதுனால என்னோட வீடியோ உடனுக்குடன் உங்க மொபைல்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First நம்ம பார்க்க போகிறது my all time favorite Paddy jewellery. நெல் மணிகளை யூஸ் பண்ணி இந்த ஜுவல்லரி இருக்குங்க. பார்க்குறதுக்கு A1 ரிச் லுக் கொடுக்கும். இது வந்து எத்தனிக் வேர் சாரீஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த நெல் மணிகள் ஒரிஜினல் கலர்லேயே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட ஒரிஜினல் கலர்லேயே யூஸ் பண்ணுறோம். 3 லேயர் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் டாலர் ரெடி பண்ணியிருக்கோம். 2 லேயரில் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பேடி இது பண்ணியிருக்கோங்க. ஸோ ஒரிஜினல் கலர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து மெரூன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பால் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு சில்க் த்ரெட் பால் அப்புறம் ஒரு லேயர் பேடி அந்த மாதிரி இதில் வச்சுட்டு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 பால் சில்க் த்ரெட் பால் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஒரு நல்ல ஒரு லாங் செயின் தான், சூப்பராக இருக்கும். இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் சாரிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு செயினே போதும், நல்ல உங்களுக்கு கிராண்ட் லுக் கொடுக்கும். எறும்பு பக்கத்தில் வைக்காமல் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைஃப் வரும் உங்களுக்கு. ஸோ இது என்னோடய ஃபேவரட் ஜுவல்லரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சில்க் த்ரெட் ஜுவல்லரி தாங்க. நல்ல பாட்டில் க்ரீன் கலரில் சூப்பராக இருக்கும். இதுவுமே நைட் ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு போட்டிங்கன்னா இதை நீங்கள் போட்டுட்டு போகலாம், நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும். ஸோ இதோட செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங் செயின் தான் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய டாலர் வச்சு அருமையாக இருக்குது. ஸோ இதோட செயினோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் த்ரெட் பால்னா இன்னொரு பால் வந்து கோல்டு பீட்ஸு அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கனால நல்லா அப்படியே சூப்பராக இருக்குங்க. ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. ஸோ இதுவுமே ஒரு லாங் செயின்ன்றதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஒரு செயின் போட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனைக்கு ஒர்க்கு இது சூப்பராக செட் ஆகும். இது கூடவே ஒரு ரிங்கு ப்ளஸ் வந்து பேங்கிள் செட் எனக்கு கிடச்சிது. ஸோ பேங்கிளோட ஃபினிஷுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பேங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். இதுனா இதில் நம்ம வந்து நிறைய ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பார்க்க போகிறோம். பேப்பரில் பண்ணது, க்ளேயில் பண்ணது, சில்க் த்ரெட்டில் பண்ணது, பேடியில் பண்ணதுன்னு சொல்லிட்டு இதில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன செயின் பேசிக், அதாவது எந்த ஹேண்ட்மேட் பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜுவல்லரி செட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு சில்க் த்ரெட் தான். இது வந்து மல்டி கலர் 2 கலர் கோட் பண்ணி சூப்பராக இருக்குது. எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். ப்ளூ வித் பிங்க்கில் அழகாக இருக்குங்க. இது வந்து நெக் செயின் தான், சின்ன செயின் தான். இது ஒன்று போட்டாலே போதும், அழகாக சாரிக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ரிச் லுக் கொடுக்கும் இந்த செயின். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெரகோட்டா அந்த சாண்ட் யூஸ் பண்ணி பண்ணது தான். டாலர் ப்ளஸ் அந்த இயரிங்க்கு மட்டும் அந்த சாண்ட் யூஸ் பண்ணி பண்ணது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் வேர்ன்றனால இது நீங்கள் வந்து டெய்லி வேராக யூஸ் பண்ணிக்கலாம். சுடிதாருக்கு இல்லை கமிஸ், சல்வார் கமிஸ்க்கு கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேப்பர் மேக் பண்ண ஜுவல்லரி சூப்பராக இருக்கும். இது வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு இல்லைனா ஏதாவது ஒரு எத்தனிக் வேர் போடுறீங்க அப்படின்னா இந்த கம்பல் மட்டுமே போடலாம். இல்லை நீங்கள் செயின் போட்டிங்கன்னா கம்பல் போட வேணாம். அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பீட்ஸ்லாம் அங்கங்கே ஒட்டி ரொம்ப அழகாக இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் இந்த இது பண்ணது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது குல்லிங் பேப்பரில் அழகாக ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு எத்தனிக் வேர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த இயரிங்ஸ்க்குமே அந்த சேம் அதே பேட்டர்னில் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதனால தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ 2 பேப்பர் ஜுவல்லரி பார்த்துட்டோம். இதோட இயரிங்ஸ் மட்டும்தான் எனக்கு கிடச்சிது, செட்டு கிடைக்கல. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒயிட் பீட்ஸு, சின்ன சின்ன ஒயிட் பீட்ஸ் வச்சு சூப்பராக எனக்கு இந்த மாதிரி வந்து ஜுவல்லரி ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து ஒரு மணியுமே அந்த கம்மியில் நம்ம அட்டாச் பண்ணி போட்டிருப்போம். லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ இது வந்து ஒரு சைடில் வந்து நிறைய மணி இருக்கிற மாதிரியும் ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி முகப்பு வச்சு 2 பால் வச்சுருக்காங்க, 2 சில்க் பால் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிக்கும். உனக்கு இந்த செயின் பிடிச்சிருந்ததுன்னா ஒயிட் பீட்ஸ், ஸ்மால் ஒயிட் பீட்ஸ் பால்ன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட செட்டோட இதுதான் இது. இந்த செட்டுக்கு இந்த ஜிமிக்கி தான் எனக்கு கிடச்சிது. ஸோ மோஸ்ட்லி நான் எங்கேயாவது வெளியே போட்டுட்டு போனேன் அப்படின்னா நான் உடனே கழட்டி வச்சுருவேன். அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து அந்த ஃபேட் ரொம்ப ஆகாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதோட நெக் செயின் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் அந்த இயரிங்ஸ் மட்டும் இது கூடவே வச்சுருக்கேன். இந்த ஜிமிக்கி கம்மல் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது இல்லைங்களா? மோஸ்ட்லி இந்த மாதிரி மெரூன் கலர், பிங்க் கலர், பாட்டில் கலரில் நீங்கள் ஜிமிக்கி போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபேஸ்க்கு நல்லா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேம் டெரகோட்டா அந்த சாண்டில் யூஸ் பண்ணது தான். அழகாக ஒரு சிங்கிள் லீஃப் சைஸில் நமக்கு வந்து நெக் செயினும் அதே சைஸில் வந்து ஒரு இயரிங்கும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கறதுக்கு எத்தனிக் வேர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சில்க் த்ரெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னும் நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இந்த சில்க் த்ரெட் எப்படி இந்த பேட்டர்ன் சில்க் த்ரெட் ஜுவல்லரி எப்படி பண்ணணுன்றது ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக பின்னி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பேட்டர்ன் தான். 2 கலரில் பண்ணி மெச் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது கூடவே இந்த பேங்கிளும் எனக்கு வந்தது. ஸோ அந்த இயரிங்ஸுமே பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதோட டிஃப்ரெண்ட், இது நார்மலாக எல்லா ஷாப்லேயுமே நமக்கு கிடைக்கும் இந்த பேட்டர்னில். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாடலில் ஒன்று வேணுன்றதுக்காக இந்த மாடலில் ஒன்று பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து இந்த பர்பிள் கலர் லைட்டு பிங்க் கலரில் பேங்கிள் கிடச்சிது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டெரகோட்டா ஜுவல்லரி. பாருங்கள், இதோட இயரிங் கூட ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாலரோட சென்டர் போர்ஷனில் இருக்குது பாருங்கள், இதே தான் வந்து இந்த இயரிங்லேயும் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி மாடலில் இருக்குது. ஸோ இதோட எல்லா பால்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டெரகோட்டா அந்த இதில் தான் பண்ணது. சேம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ளூ வித் பிங்க்கில் உங்களுக்கு வந்து அந்த கோல்டு கலர் சேர்ந்து ரொம்ப அழகாக ரிச் லுக் கொடுக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த செட் போட்டேன்னா நான் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன ஜுவல்லரி பார்க்கலாம். இது வந்து பீட்ஸ் வாங்கி கொத்தது. ஸோ இந்த டாலருமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே சின்ன சின்ன அரும்புகள் இருக்க மாதிரி ஒரு 5 டாலர் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் க்ரீன் கலரில் பீட்ஸ் கோத்துருக்கோம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ பீட்ஸ் தானே அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை, நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும் இந்த செயின். ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பீட்ஸ் தான், டபுள் கலர் பீட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த முகப்பு வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் 2 சைடில் இந்த மாதிரி ஒரு லைட்டு ப்ளூ ப்ளஸ் லைட்டு க்ரீனு வச்சு ஒரு சைடில் முகப்பு. இது வந்து இந்த முகப்பு வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் வர வச்சுக்கலாம். உங்களுக்கு ரைட் சைடில் வேணும்னா ரைட் சைடில் வர வச்சுக்கலாம், இல்லை லெஃப்ட் சைடில் வேணும்னா லெஃப்ட் சைடில் வர வச்சுக்கலாம். அந்த மாதிரி சைடில் இந்த முகப்பு வர மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு இயரிங் செட்டும் சூப்பராக இருக்குங்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிங்க் கலரில் நார்மல் ஒரு சில்க் த்ரெட்டு, நடுவில் வந்து கோல்டு பால் வச்சு சில்க் த்ரெட்டு. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஜடை பின்னுற மாதிரி பேட்டர்னில், அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து மல்டி கலரில் டார்க் க்ரீன் ப்ளஸ் பிங்க், டார்க் பிங்க்கில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பீட்ஸ் வந்து ஒயிட் பீட்ஸ் அட்டாச் பண்ணி நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்குது. ஸோ பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் வந்து ஒரே சேம் கலர்லேயே பின்னியிருக்காங்க, இதில் வந்து டபுள் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பீட்ஸ்மே வந்துங்க, இது வந்து ஒயிட் கலர் பீட்ஸு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதோட பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது.
ஸோ பேங்கிளுமே இதுக்கு வந்திருந்தது எனக்கு. நெக்ஸ்ட் இது நான் வந்து ஏதாவது ஒரு மணி கொக்கத்துக்காக அந்த சின்ன சின்ன மணி இருக்கிற மாலையை வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெரகோட்டா மண்ணில் பண்ண அந்த இயரிங்கு. அதோட நெக் செயின் எங்கன்னு தெரியல எனக்கு. சரி ஓகே, அந்த இயரிங்ஸ் மட்டும் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு உங்களுக்கு காட்டினேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன செயின் பிடிச்சிருந்துன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் பவானி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.